இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் லஸ்ஸி. இது வந்து இந்த ஒரு காம்பினேஷன் நீங்க பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எங்க வீட்டுல நாங்க யூஸ்வலி பிளம்ஸ் எப்பெல்லாம் வருதோ இந்த ஒரு காம்போ பிளம்ஸ் அண்ட் மேங்கோ கிடைச்சதுன்னா நாங்க போட்டு பண்ணி சாப்பிட்றது உண்டு. அந்த ஒரு காம்போ சீரீஸ்ல தான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லஸ்ஸி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுக்க போறேன். வெல்கம் டு விஆர் வேர்ல்ட். நான் உங்க மில்லோசனும். அதுக்கு என்னென்ன தேவை, அந்த மேங்கோ பிளம் லஸ்ஸிக்கு என்ன தேவைன்றது இன்கிரீடியன்ஸையும் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான். அதனால் ஒரு 250 ml தேவையானது ஒரு 100 ml தயிர். அதுக்கு உண்டான மேங்கோ, ஒரு கப் மேங்கோ இருக்குது. சின்ன கப் வந்து ப்ளம்ஸ். எவ்வளோ மேங்கோ எடுக்கிறீங்களோ அதில் 1/4 போர்ஷன் தான் ப்ளம்ஸ் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். ப்ளஸ் நான் ஒரு சின்ன போர்ஷன் தான் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா சுகர் இல்லாமல் இது பண்ணோன்னா சரி வராது. ப்ளஸ் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பஞ்சிங் ஏஜென்ட். இதுதான் உங்களோட நம்ம இந்த ரோஸ் எசன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோஸ் எசன்ஸை கொஞ்சம் ஒரே ஒரு துளியோடி தான் போட போகிறோம். நிறைய போட போகிறதில்ல, ஒரே ஒரு ட்ராப். அது வந்து உங்களுக்கு அந்த லஸ்ஸியோட ஃப்ளேவரை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படி பண்ணலான்றது ப்ராசஸ் பார்த்துருவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் அந்த 1 கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபுல் தயிரை ஆட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ண மேங்கோங்க. ஸ்கின்னோட போட்டுற போகிறீங்க, கசந்துரும். ஸ்கின் ரிமூவ் பண்ணி அந்த மேங்கோவும் நார்மல் போர்ஷன் ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட் ரிமூவ் பண்ணுங்க. டீசீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 ஸ்பூன் சுகர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். போதும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தேன். இது தேன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோஸ் எசன்ஸு, அவ்வளோதான். ஒரே ஒரு துளி தான், ஜாஸ்தி போடாதீங்க. ஒரே ஒரு துளி. இப்போ இந்த லஸ்ஸி கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்ம சுவையான லஸ்ஸி ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லஸ்ஸி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிளேட்டிங் பண்ணிடலாம் அவங்க. சுவையான மேங்கோ ப்ளம் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸும் டெஃபினட்டாக எங்களோட சேனலில் போட்டுருங்க. மறக்காமல் விஆர் வேர்ல்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மில்லோசனும் அடுத்த சீரீஸில் பார்ப்போம்.